Hello all, welcome to Chandu Studies. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா 6th standard scienceல இருக்க first topic அளவீடுகள் அதை தான் பார்க்க போறோம். அளவீடுகள் இது வந்து சயின்ஸ் சிலபஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் டாபிக்கா அளவீடுகள் தான் இருக்கும். பொதுவா சொல்லுவாங்க சயின்ஸ் வந்து ரொம்ப பெரிய டாபிக், அது ஒன்றை படிக்கிற நேரம் நீங்கள் மீதை எல்லாத்தையுமே கவர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கரெக்டு தான், சயின்ஸ் வந்து பெரிய டாபிக் தான். ஆனால் எதுவுமே தெரியாமல் நம்ம எக்ஸாமுக்கு போக முடியாது இல்லைங்களா. சயின்ஸில் பேசிக்கான சில விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நம்ம பார்த்துட்டு போகணும். ஏன்னா மற்றது எல்லாமே படித்தாலும் நம்ம 100% கொடுக்க முடியுமா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ நம்ம எல்லாத்தையுமே படிச்சுட்டு போகும் பொழுது நமக்கான வெற்றி வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக அதிகரிக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த அறிவியல் வீடியோஸ் போட ஆரம்பிக்கலாம் அப்படின்ற ஒரு சின்ன தாட்டோட வந்திருக்கோம். இதில் நம்ம வந்து வளவலன்னு எல்லாத்தையும்லாம் பார்க்க வேணாம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வாட் இஸ் வாட் அப்படின்றத மட்டும் பார்க்கலாம். ப்ளஸ் புக் பேக் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஏன்னா சயின்ஸில் வந்து மேக்ஸிமம் புக் பேக் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் தான் கேட்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ஃபேக்ட் கரண்ட் அஃபேர்ஸும் கேட்குறாங்க, இன்சைட் த புக் லெசன்ஸ்லேருந்தும் கேட்குறாங்க. ஸோ என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுட்டு போனோம்னா இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் அஸ். இது வந்து ரொம்ப பிகினர்ஸ்க்காக தான். ஜஸ்ட்டு லிசன் பண்ணுங்கள், ஒரு நோட் போட்டு எழுதி வைங்க, அதை கோ த்ரூ பண்ணுங்கள். எக்ஸாமுக்கு போகும்போது உங்களுக்கு எல்லாமே படித்த மாதிரி இருக்கும். ஃபுல் கான்ஃபிடென்ட்டோடு நீங்கள் எக்ஸாமுக்கு போகலாம். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்க்க போகிறது இன்றைக்கி அளவீடுகள் ஃபிசிக்ஸில் ஃபஸ்ட்டு, அதாவது 6th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸில் ஃபஸ்ட்டு டாபிக் தான் பார்க்க போகிறோம். இப்போ அளவீடுகள் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அளவீடுகள்னால் என்ன? தெரியாத ஒரு அளவோட தெரிஞ்ச ஒரு அளவை ஒப்பிட்டு பார்க்கறது தான் அளவீடுகள். கடைக்கே போகிறோம், ஒரு சக்கரை வாங்குகிறோம், 1 கிலோ கொடுங்க அப்படின்னா அவங்க என்ன டக்குன்னு ஒரு ஸ்பூன்லேருந்து ஒரு கிலோ கவரில் போட்டு கட்டி கொடுத்துருவாங்களா? கிடையவே கிடையாது. அதை எடை போட்டு பார்ப்பாங்க இல்லையா. அப்போது ஆல்ரெடி அங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. எடை கல்லோ அல்லது ஒரு இயற்பியல் மின்னணு தராசோ வச்சுருப்பாங்க. அதில் இதை வைக்கும் பொழுது அந்த 1 கிலோவுக்கு ஈக்குவல் ஆகிடுச்சான்னு நமக்கு மெஷர் பண்ணி அளவு எடுத்து நமக்கு கொடுப்பாங்க இல்லையா. அதுதான் அளவீடு அப்படின்னு சொல்கிறது. இப்போ பன்னாட்டு அலகு முறை, இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட், இதுதான். ஒவ்வொன்றை மெஷர் பண்ணுறதுக்கும் ஒரு யூனிட் இருக்கும். அதை தான் வந்து நம்ம அளவீடு அலகு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வெப்பநிலையை அளக்கணும் அப்படின்னா கெல்வின். இப்போ வெப்பநிலையை அளக்கிறதுக்கு கெல்வின் மட்டும்தான் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஃபாரன்ஹீட் இருக்குது, செல்சியஸ் இருக்குது, சென்டிகிரேட் இருக்குது, இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஆனால் இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட், அதாவது எஸ்ஐ யூனிட் அப்படின்னு பார்த்தோன்னா அதில் இருக்கிறது வந்து என்னென்னா கெல்வின். சரியா, அதில் இருக்கிறது கெல்வின். ஓகே, அடுத்து மீட்டர். மீட்டரை அளக்கிறதுக்கு, அதாவது தொலைவை அளக்கிறதுக்கு ஆனால் அலகு வந்து மீட்டர். சரியா, இப்போ டிஸ்டன்ஸை வந்து நம்ம மீட்டர் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோமா அப்படின்னா கிடையவே கிடையாது. அது ஒரு பேசிக் அலகு தான். கிலோமீட்டர், சென்டிமீட்டர், மில்லிமீட்டர், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஆனால் பேசிக்கான அளவு எதுனா மீட்டர். அடுத்து மின்னோட்டம், கரண்ட் அப்படின்னா ஆம்பியர். காலம், அதாவது டைம்னா செகண்ட்ஸ், வினாடி. பொருட்களோட அளவுக்கு வந்துட்டு மோல். அடுத்து நிறைக்குன்னா அது கிலோகிராம், அதாவது எடை கிலோகிராம். அடுத்து ஒளிச்செறிவு, அது கேண்டிலா. இதுவே வந்து கண்டிப்பாக ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நல்லா படித்து வச்சுக்கோங்க. வெப்பநிலை கெல்வின், தொலைவு மீட்டர், மின்னோட்டம் ஆம்பியர், காலம் வினாடி. நமக்கு இதெல்லாம் கூட ஓரளவு தெரியும். ஆனால் இந்த பொருட்களோட அளவு நிறை அப்படின்னு வரும்போது நமக்கு கன்ஃபியூஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. பொருளோட அளவுன்னு கேட்டாங்கன்னா மோல், பொருளோட நிறைன்னு கேட்டாங்கன்னா கிலோகிராம். ஒளிச்செறிவு, இது அடிக்கடி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஒளிச்செறிவை அளக்க பயன்படும் அலகு வந்து கேண்டிலா. ஓகே, சரி. நெக்ஸ்ட்டு இதிலெல்லாம் இருக்க மேட்டர்லாம் வேணாம். நம்ம ஸ்ட்ரைட்டாக ஃபஸ்ட்டு ஒன் நீளம், தொலைவு, அதுக்கான அலகு இருக்கு இல்லையா, அதுக்கு போயிடலாம். இப்போ நீளம் அப்படின்னா என்ன? இந்த லாங்க நீளம், ப்ளூ கலர்னு நினச்சிடக்கூடாது. இந்த லா டிஸ்டன்ஸ், 2 புள்ளிகளுக்கு இடையே உள்ள தொலைவை அளக்க பயன்படும் அலகு நீளம். சரியா, அதுக்கு அடுத்து இப்போ இந்த நீளம் அப்படின்றது எதெல்லாம் வச்சு அளக்கலாம் அப்படின்னா அளவு நாடா, அதை வச்சு அளக்கலாம். ஒரு குறிப்பிட்ட தொலைவின் நீளத்தை கண்டறிய இது பயன்படுகிறது. இப்போ நம்ம டெய்லர்ஸ்டெல்லாம் இதுதான் இருக்கும். சாரி இந்த ரோடெல்லாம் போடுறாங்கல்ல, அவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா இது இருக்கும். அடுத்து வந்துட்டு
இது வந்து நீளத்துக்காக. அடுத்து என்ன இருக்கு, எடையை பார்க்கறதுக்காக தராசு வச்சிருப்பாங்க. அந்த தராசு வந்துட்டு என்னவா இருக்கலாம்னா இந்த மாதிரி ஒரு தராசாவும் இருக்கலாம், இல்லை இயற்பியல் இந்த மின்னணு தராசுன்னு சொல்லுவாங்கல்ல அது இருக்கலாம். இந்த நிறுத்து கடிகாரம் எதுக்குன்னா டைமை கால்குலேட் பண்ணுறதுக்காக. மீட்டர் அளவுகோல் எதுக்குன்னா நீளத்தை கணக்கிடுவதற்காக. ஓகே, அடுத்து இப்போ நீளத்தோட அலகு என்ன அப்படின்னு சொல்லுவோம். நீளத்தோட அலகு மீட்டர். நீளத்தின் அலகு மீட்டர். இதை என்னன்னு மென்ஷன் பண்ணுவோம், ஒரு தடவையும் மீட்டர் மீட்டர் அப்படின்னா எழுதிட்டு இருப்போம். இல்லை, எம், ஸ்மால் லெட்டர் எம்னால குறிப்பிடலாம். சிறிய அளவீடுகளை வந்துட்டு மில்லிமீட்டர், சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து கட்டிடத்தோட உயரம், விளம்பர பலகையின் நீளம், பேனர்லாம் வைப்பாங்கல்ல அந்த நீளம், அப்புறம் இந்த லேம்ப் இருக்குல்ல, ஸ்ட்ரீட் லைட்ஸ் எல்லாம் இருக்குல்ல அதோட கம்பத்தோட நீளம், இது எல்லாத்தையும் கணக்கிடுறதுக்கு மீட்டர். ஸ்மால் சைஸ்னா மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், பெருசுனா மீட்டர். அடுத்து இரு நகரங்களுக்கு இடையே உள்ள தொலைவு அப்படியெல்லாம் போனோம்னா நம்ம அதெல்லாம் எதில் சொல்லுவோம், கிலோமீட்டர். இப்போ நான் வந்து சேலத்தில் இருக்கேன், சென்னை போகணும் அப்படின்னா இதை நான் மீட்டரில் சொன்னோம்னா எத்தனை மீட்டராக சொல்ல முடியும், இல்லை மில்லிமீட்டரில் சொன்னால் எத்தனை மீட்டராக சொல்ல முடியும். அப்ராக்சிமேட்டாக இங்கேருந்து அங்கே போகணுன்னா ஒரு 360 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டிஸ்டன்ஸ் ஒரு ரெண்டு ஊருங்களுக்கு இடையில டிஸ்டன்ஸ்ன்னு போகும்போது கிலோமீட்டர், சில உயரங்களை கணக்கிடும்போது மீட்டர். ஓகே, அடுத்து வந்து என்னன்னா நீளத்தின் அலகுகளை நாம் தெரிந்து கொள்ளும். இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க, இதை பார்த்துக்கணும் சரியா. இப்போ ஒரு சென்டிமீட்டர் அப்படின்னா என்னன்னா 10 மில்லிமீட்டர் சரியா. அடுத்து ஒரு மீட்டர் அப்படின்னா 100 சென்டிமீட்டர். இப்போ இந்த சென்டி அப்படின்னா இந்த 100 ஞாபகம் வச்சுக்கோங்க. மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணும் போது 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். அடுத்து 1 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 மீட்டர். இதெல்லாமே நம்ம ஸ்கூலில் படிச்சிருப்போம், பேசிக்கான விஷயம்தான். இருந்தாலும் நம்ம எக்ஸாமுக்கு போகும்போது இதை ஒரு தடவை பார்த்துட்டு போனோம்னா நல்லது. ஓகே, ஒரு சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 10 மில்லிமீட்டர், ஒரு மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர், அண்ட் ஒரு கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 மீட்டர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வேற என்ன நீளத்தில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸாம்பிள்ஸ் தான் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் வேண்டாம், ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ பன்னாட்டு அழகுமுறை நம்ம பார்த்தோம்ல, எஸ்ஐ அதுக்குன்னா என்ன அப்படின்றது தான். ஒரே மாதிரியான அளவீட்டு முறைக்காக உலகம் முழுவதிலும் உள்ள அறிவியல் அறிஞர்கள் அளவுகளை அளப்பதற்கு பொதுவான ஒரு அலகு முறையை ஏற்றுக்கொண்டுள்ளனர். அந்த முறை தான் பன்னாட்டு அலகுமுறை. அதை இங்கிலீஷில் சொல்லணும்னா இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். ஓகே, இதை வந்து நீளத்தின் எஸ்ஐ அலகு மீட்டர், இது நம்ம ஃபர்ஸ்டே பார்த்துருப்போம். நீளத்தின் எஸ்ஐ அலகு மீட்டர், நிறையின் எஸ்ஐ அலகு கிலோகிராம், காலத்தின் எஸ்ஐ அலகு வினாடி, பரப்பளவின் அலகு மீட்டர் ஸ்கொயர்டு, இதை பார்த்துருக்க மாட்டோம். பரப்பளவின் அலகு மீட்டர் ஸ்கொயர்டு, பருமனின் அலகு மீட்டர் கியூப். பரப்பளவின் அலகு மீட்டர் ஸ்கொயர்டு, பருமனின் அலகு மீட்டர் கியூப். இதெல்லாம் வந்து நம்ம மேக்ஸில் வந்து அந்த அளவியல் படிக்கும் போது படிப்போம். ஓகேயா, அதுக்கு அடுத்து சில பேசிக்கான இதெல்லாம் குறியீடுகள், மீட்டரில் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ஈஸி, ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கலாம். இப்போ டெசி அப்படின்னா இந்த வேர்டை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா டெசி அப்படின்னா 10. 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 10 டெசிமீட்டர். அதாவது ஒவ்வொன்றையும் மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணும்போது அதோட அளவு என்ன அப்படின்றது தான் இதை சொல்லியிருக்காங்க. சென்டி அப்படின்னா சென்டம்னா எவ்வளோ, 100 தானே. அப்போ சென்டி அப்படின்னா 100. 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். இப்போ டெசினா 10, 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 10 டெசிமீட்டர். அடுத்து மில்லி அப்படின்னா 1000. அப்போ 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 millimeter. Nano அப்படின்னா 10 to the power of 9 தாங்க நானோ. ஸோ 1 meter is equal to, இங்கே எத்தனை ஜீரோ இருக்கு பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9 zeros இருக்கு இல்லையா. ஸோ அது நானோ. அடுத்து 1 kilometer is equal to 1000 meter. ஸோ இந்த பாக்ஸை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. இதையும் மேட்ச் த ஃபாலோயிங்காக உங்களுக்கு வந்து கேட்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே, அடுத்து இதெல்லாம் வேண்டாம். ரெண்டாவது, அளவீட்டை வந்து எதிலிருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
அளவீட்டை சுழியில் இருந்து ஆரம்பிக்க வேண்டும். சுழினா 0. இப்போ ஸ்கேலில் பார்த்துருப்போம்ல, ஸ்கேலில் வந்து 0 இருக்கும், அப்புறம் 1 இருக்கும், அப்புறம் 2 இருக்கும், அப்புறம் 3 இருக்கும். இப்போ இந்த 0க்கும் 1 இது 1 சென்டிமீட்டர் அப்படின்னா இதுக்கு இடையில 10 மில்லிமீட்டர்ஸ் அளவு இருக்கும். ஸோ எதுலேருந்து நம்ம அளக்க ஆரம்பிக்கணும்னா 0லேருந்து தான் அளக்க ஆரம்பிக்கணும். இது ஒரு 1 மார்க், இதை பார்த்துக்கோங்க. அடுத்து வேற என்ன சொல்லலாம் மெயினானதா? அடுத்து நிறை. நிறையை பார்த்தலாம். நிறைனா என்னன்னா ஒரு பொருளோட வெயிட்டை கால்குலேட் பண்ணுறதுக்கு பேர் தான் நிறை. நிறை என்பது ஒரு பொருளில் உள்ள பருப்பொருட்களின் அளவு ஆகும். நிறையின் SI அலகு கிலோகிராம். நிலையின் SI அலகு கிலோகிராம். இது கி என குறிப்பிடப்படுகிறது. நிறையின் மேல் செயல்படும் புவியீர்ப்பு விசை தான் எடை. இப்போ நிறையின் மீது செயல்படும் புவியீர்ப்பு விசை தான் எடை. இது வந்து ஒரு முக்கியமான 1 மார்க், சரியா நோட் பண்ணிக்கோங்க. நிறையின் மேல் செயல்படும் புவியீர்ப்பு விசை தான் எடை. பூமியின் மீது ஒரு பொருளின் எடை அதன் நிறைக்கு நேர்தகவில் இருக்கும். எடையும் நிறையும் பூமியில் பார்த்தோம்னா டைரக்ட்லி ப்ரொஃபஷனலாக இருக்கும். இப்போ இந்த பாக்ஸ் கண்டென்ட்ல என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, பூமியை விட நிலவில் ஈர்ப்பு விசை குறைவு, எனவே அங்கு எடை வந்து குறைவாக இருக்கும். இப்போ இந்த இடத்துட்ட 60 கிலோ இருக்க, பூமியில் 60 கிலோ எடை இருக்க ஒரு ஆள் நிலவுக்கு போனால் வெறும் 10 கிலோ தான் எடை இருப்பார். நான் சொல்றது நிறை கிடையாது, எடை. நிறை எல்லா இடத்துலையும் ஈக்குவலாக தான் இருக்கும். எடை தான் இந்த இடத்துக்கு இடம் மாறுபடும். ஏன்னா புவியீர்ப்பு விசை, நிறையின் மீது செயல்படும் புவியீர்ப்பு விசை தான் எடை. ஸோ இங்கே விட நிலவில் புவியீர்ப்பு விசை குறைவு, அதனால அங்கே எடை வந்து குறையும். சரி, அது எவ்வளோ அளவு குறையும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1/6 பங்கு. இங்கே இருக்க ஈர்ப்பு விசையை விட அங்கே எவ்வளோ ஈர்ப்பு விசை இருக்குன்னா, நிலவின் ஈர்ப்பு விசை புவியின் ஈர்ப்பு விசையை போல் 1/6 பங்கு. ஓகேயா? அதுக்கு அடுத்து இது வந்து முக்கியமான கொஸ்டின், இதை நிறைய தடவை கேட்டிருக்காங்க. இந்த அளவு நிலவோட ஈர்ப்பு விசை வந்துட்டு பூமியோட ஈர்ப்பு விசையை போல எத்தனை பங்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து 1/6 பங்கு மறந்துடாதீங்க. அடுத்து இப்போ நம்ம எப்படி மீட்டரில் பார்த்தோம்ல, 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 10 டெசிமீட்டர், 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர், அதெல்லாம் பார்த்தோம்ல. அதையே இதுங்க கிராம்ஸில் கொடுத்துருக்காங்க. 1000 மில்லிகிராம் இஸ் ஈக்குவல் டு 1 கிராம். 1000 கிராம் இஸ் ஈக்குவல் டு 1 கிலோகிராம். 1000 கிலோகிராம் இஸ் ஈக்குவல் டு 1 டன். நான் இப்போது 1000 மில்லிகிராம்ஸ் சேர்ந்தாதான் 1 கிராம். இது நம்ம கோல்டு வாங்க போனோம்னா இதெல்லாம் பார்க்கலாம். எவ்வளோ மில்லிகிராம், ஏன்னா அது வந்து ரொம்ப விலை மதிப்பு மிக்கது. ஒரு மில்லிகிராமுக்கும் அங்கே எடை போடுவாங்க இல்லையா? அப்போ 1000 மில்லிகிராம் சேர்ந்தாதான் 1 கிராம். 1000 கிராம் சேர்ந்தாதான் 1 கிலோகிராம். அதை வந்து நம்ம கடையில் போய், மளிகை கடையில் போய், ஏதாவது க்ராசரி ஷாப்பில் நம்ம ஏதாவது பொருள், வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கும் போது அதை பார்க்கலாம். அடுத்து 1000 கிலோகிராம் இஸ் ஈக்குவல் டு 1 டன். இப்போ லாரியிலெல்லாம் ஏற்றுறாங்கல்ல, எத்தனை டன் மணல், எத்தனை டன்னு, அந்த மாதிரியெல்லாம் காய்கறிகள், எத்தனை டன் காய்கறிகள் வந்திருக்கு, அந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல. அது மாதிரி மிகப்பெரிய அளவுகளை நம்ம அளக்கும் பொழுது டன் அதில் அளக்கும். அந்த 1 டன் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ கிலோகிராம்னு பார்த்தோம்னா 1000 கிலோகிராம். சரியா? இப்போ பொருட்களின் நிறையை கணக்கிடுவதற்கு நமக்கு எது பயன்படுது அப்படின்னா பொது தராசு தான் பயன்படுகிறது. நம்ம வந்து பொது தராசு, இதுதான், இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒரு பக்கத்தில் வந்து தெரிந்த அளவு இருக்கும், இன்னொரு பக்கத்தில் அளவிடக்கூடிய அளவு இருக்கும். இதை வச்சு நம்ம ஈஸியாக மெஷர் பண்ணலாம். ஓகே, இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் எல்லாரும் என்ன யூஸ் பண்ணுறாங்க, மேக்ஸிமம் இந்த பொது தராசு வந்து குறைஞ்சிருச்சு. இப்போ எல்லாருமே மின்னணு தராசு தான் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா? இது வந்து எதுக்காக அப்படின்னா ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும். சரியா? அதுக்காக தான் இந்த மின்னணு தராசை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து காலம். மூன்றாவதாக நம்ம பார்க்கக்கூடியது வந்துட்டு காலம். இரவு பகலாகவும் பகல் இரவாகவும் மாறுகிறது. பருவகாலம் மாறுகின்றன, காலமும் மாறுபடுகிறது. காலத்தை அளவிட கடிகாரம் பயன்படுகிறது. கடிகாரத்தை பார்த்து நம்ம நேரத்தை கணக்கிடுறோம். ஓகே, அதெல்லாம் ஓகே தான்.
இப்போ இப்போல்லாம் கடிகாரம் வந்துருச்சுங்க. முன்னாடி இல்லைலாம் மக்கள் எதை வச்சு நேரத்தை வந்து கணக்கிட்டாங்க அப்படின்னா, பகல் நேரத்தை கணக்கிட மணல் கடிகாரம் மற்றும் சூரிய கடிகாரத்தை பயன்படுத்தியிருக்காங்க. ஒரு மணலில் ஒரு குச்சியை நட்டுருவாங்க, அந்த சூரியன் மூவ் ஆக அந்த நிழல் திரும்பும் இல்லையா, அந்த குச்சியோட நிழல் முன்னாடி பின்னாடின்னு விழுகும்ல, அதை வச்சு தான் டைமை கணக்கிட்டாங்க. நிழலே விழுகலை, ஸ்ட்ரெயிட்டாக இருக்க குச்சியில் அப்படின்னா அது வந்து 12 o'clock அந்த மாதிரியெல்லாம் கணக்கிட்டு வந்திருக்காங்க. ஓகே, அடுத்து வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ஓடோமீட்டர் அப்படின்னா என்ன, 2 வீலர் 4 வீலர் இதிலெல்லாம் பார்க்கலாம். ஓடோமீட்டர் அப்படின்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ் நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம் அப்படின்றத கணக்கிடுறதுக்காக இந்த ஓடோமீட்டர். இப்போ இத்தனை கிலோமீட்டர்ஸ் வண்டி போயிடுச்சுன்னா வண்டியோட என்ஜின் ஆயில் மாற்றணும், வண்டியை சர்வீஸ் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லுவோம்ல, அதுதான் ஓடோமீட்டர். இதுவும் ஒரு தடவை கேட்டிருக்காங்க. ஸோ ஓடோமீட்டர்னா என்ன, எவ்வளோ தொலைவு கடந்திருக்கு ஒரு வாகனம் அப்படின்றத கணக்கிடுறதுக்கு பயன்படுத்தப்படுவது. அடுத்து இந்த மெட்ரிக் அலகு முறை இருக்கு இல்லையா, இந்த மெட்ரிக் அலகுகள் அல்லது திட்ட அலகுகள் வந்துட்டு எப்போ யார் உருவாக்குனாங்க அப்படின்னா 1790 பிரெஞ்சு நாட்டினரால் உருவாக்கப்பட்டது. தற்காலத்தில் நீளத்தை அளவிட பயன்படும் அளவுகோல் 16ஆம் நூற்றாண்டில் வில்லியம் பெட்வெல் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது. இப்போ நாம பயன்படுத்துகிற டேப் அது எப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க, கிட்டத்தட்ட 1500 and something அந்த இயரில், அதாவது 16ஆவது நூற்றாண்டிலே கண்டுபிடிச்சிட்டாங்க. அதை கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னா வில்லியம் பெட்வெல். பிரான்ஸ் நாட்டின் தலைநகர் பாரிஸில் உள்ள எடைகள் மற்றும் அளவீடுகளுக்கான அனைத்துலக நிறுவனம். இப்போ எடைகள் மற்றும் அளவீடுகளுக்கான அனைத்துலக நிறுவனம் எங்க இருக்கு அப்படின்னா பாரிஸ்ல இருக்கு, பிரான்ஸ் நாட்டில் இருக்க பாரிஸ்ல இருக்கு. ஓகேயா, இந்த இடத்துல இந்த கொஸ்டின் ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. பிளாட்டினம் இரிடியம் இது கலந்த உலோக கலவையிலான படித்தர மீட்டர் கம்பி ஒன்று அங்க வைக்கப்பட்டுள்ளது. இந்த கம்பியோட நகல் எங்க ஒன்று இருக்கு அப்படின்னா டில்லியில இருக்க தேசிய இயற்பியல் ஆய்வகத்துல இருக்கு. இப்போ இதுல நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு பாருங்களேன். இதுல வந்து என்ன கலவையிலான கம்பி அங்கே இருக்குது அப்படின்னு கேட்கலாம். பிளாட்டினம் இரிடியம். இது எங்கே, இதோட ஜெராக்ஸ் எங்கே இருக்குது, நகல், அதாவது இதோட நகல் எங்கே இருக்குது அப்படின்னா டெல்லியில் இருக்குது. அப்போ இந்தியாவில் தேசிய இயற்பியல் ஆய்வகம் எங்கே இருக்குது அப்படின்னா அது டெல்லியில் இருக்குது. ஓகேயா, இப்போ அவ்வளோதான். இந்த பேராகிராஃப்லாம் அதுதான், இது நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து 1 கிலோகிராம் என்பது பிரான்சில் உள்ள செவ்ரஸ் என்னும் இடத்தில் சர்வதேச எடைகள் மற்றும் அளவீடுகளுக்கான அனைத்துலக நிறுவனத்தால் 1889 முதல் வைக்கப்பட்டுள்ளது. சரி, அந்த நீளம் பிளாட்டினம் இரிடியம் உலோக கலவை வந்து மீட்டர் கம்பி, மீட்டர் அப்படிங்கும் போது அது நீளத்தை அளவிடுறதுக்கு பயன்படுத்துகிற ஒன்று. ஓகே, அடுத்து நிறைய கண்டுபிடிக்கிறதுக்கு எங்கே இருக்குது அப்படின்னா பிரான்ஸ்ல செவ்ரஸ் அப்படின்ற இடத்துல எடைகள் மற்றும் அளவீடுகளுக்கான அனைத்துலக நிறுவனத்தால் 1889 முதல் வைக்கப்பட்டுள்ளது. இதுவும் பிளாட்டினம் மற்றும் இரிடியம் இது கலந்த கலவை தான் அப்படின்னு சொல்றாங்க. சரியா, அதுக்கடுத்து எண்ணியல் அலகுகள். ஒரு அளவுகோலை உற்று நோக்கி ஒரு சென்டிமீட்டர்ல எத்தனை மில்லிமீட்டர் இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியும், ஒரு மீட்டர்ல எத்தனை சென்டிமீட்டர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். இப்போ இங்க பாருங்களேன், 7875 சென்டிமீட்டர்ஸ் அப்படின்னா இதுல எத்தனை மீட்டர் இருக்கு, 7 மீட்டர் இருக்கு. எத்தனை சென்டிமீட்டர் இருக்கு அப்படின்னா இப்போ 2 சைஃபர் இதில் சேர்த்திக்கணும் இல்லையா, அப்படி 2 சைஃபர் சேர்த்தனோன்னா 7 8 2 சைஃபர் அப்படி வந்துடும். அடுத்து 1195 மீட்டர்னு இருக்கு. இதில் 1 கிலோமீட்டர் இருக்கு, 195 மீட்டர் இருக்கு. இங்கே 7000 மீட்டர் இருக்கு, 875 சென்டிமீட்டர் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு வந்துட்டு 7875 சென்டிமீட்டர்னு இருக்கா. இதில் எத்தனை மீட்டர் இருக்கு, எங்கடாவது பெண்ணு, 7 meters and 875 centimeters. இங்கே 1195 meters அப்படின்னா 1 கிலோமீட்டர் 195 மீட்டர். அடுத்து 50 சென்டிமீட்டர் 1000 மில்லிமீட்டர் அப்படின்னா இது எவ்வளோ வரும்னா
1510 millimeter and 45 kilometer 33 meter அப்படின்னா இது அப்படியே சேர்த்து எழுதணும் 4 5 3 3 4 5 3 3 okay okay next oh my god sorry ரொம்ப பின்னாடி வந்துருச்சு அடுத்த யூனிட்டுக்கு போயிடுச்சு சரி ஓகே இப்போ அடுத்து நம்ம அவ்வளோதாங்க எண்ட் ஆஃப் த யூனிட்டுக்கு வந்துட்டோம் நினைவில் கொள்க அப்படின்னு இருக்கிறத ஒரு தடவை பார்த்துடலாம் அளவீடு என்பது தெரிந்த அளவுகளுடன் தெரியாத அளவீடுகளை ஒப்பிடுவது பொதுத்தன்மைக்காக அனைத்து இயற்பியல் அளவுகளுக்கும் படித்தர அலகுகள் உள்ளன நீளம் நிறை மற்றும் காலம் ஆகியவை சில அடிப்படை இயற்பியல் அளவுகள் ஆகும் நீளம் மீட்டர் நிறை கிலோகிராம் காலம் வினாடி அளவுகோலை பயன்படுத்தும் போது 3 வகையான பிழைகளை தவிர்ப்பதன் மூலம் துல்லியமான அளவுகளை பெறலாம் அது என்னன்னா இடமாறு பிழை அந்த மாதிரிலாம் வரும் அளவுகோலை பயன்படுத்தும் போது 3 வகையான துல்லியமான அளவுகள் மில்லிகிராம் அளவிற்கு துல்லியமான நிறையை அளவிட பயன்படும் சாதனம் மின்னணு தராசு இப்போ 3 வகையான பிழைகள் இருக்குல்ல அது என்னென்னு பார்த்தலாமா நான் சொன்னேன்ல இடமாறு தோற்றப்பிழை ஓகே ஒரு பொருளின் தோற்ற நிலையை இரு வேறு பார்வை கோடுகளின் வழியே நோக்கும் போது ஏற்படுவதாக தோன்றும் அளவீட்டு மாறுபாடு அளவீட்டு இடப்பெயர்ச்சியே இடமாறு தோற்றப்பிழை எனப்படும் அளவுகளை அளவிடும் போது கண்களை சரியான நிலையில் வைத்து பார்ப்பது அவசியம் படத்தில் காட்டியுள்ளவாறு கீழ்நோக்கி செங்குத்தாக பார்ப்பதன் மூலம் இடமாறு தோற்றப்பிழையை தவிர்க்கலாம் அப்ப அளவிடும் பொழுது நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா கீழ்நோக்கி செங்குத்தா பார்க்கணும் இது ஒரு 1 மார்க்கு அளவீடு எடுக்கும்போது நமது கண்ணின் நிலை சரியாக இருப்பது மிகவும் அவசியம் அப்படி சரியா இல்லை அப்படின்னா அளவு எடுக்கும் பொழுது மிஸ்டேக்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சரி இப்போ நம்ம 1 மார்க்ஸ் கொஸ்டின் போயிடலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் புக் பேக்ல இருக்க 1 மார்க்ஸ் ஒரு மரத்தின் சுற்றளவை அளவிட பயன்படுவது அளவு நாடா 7 மீட்டர் என்பதை சென்டிமீட்டர்ல மாற்றினா 700 சென்டிமீட்டர் அளவிடப்படக்கூடிய அளவிற்கு அளவீடு என்று பெயர் அடுத்து 4th கொஸ்டின் சரியானதை தேர்ந்தெடு ஃபர்ஸ்ட் கிலோமீட்டர் அப்புறம் மீட்டர் அப்புறம் சென்டிமீட்டர் மில்லிமீட்டர் இதுதான் இங்க சரியா கொடுத்திருக்காங்க ஆப்ஷன் இ அளவுகோலை பயன்படுத்தி நீளத்தை அளவிடும் போது உனது கண்ணின் நிலை எவ்வாறு இருக்க வேண்டும் இப்பதானே படிச்சோம் வசதியாத ஏதாவது ஒரு கோணத்துல இருக்கணுமா புள்ளிக்கு வலதுபுறம் இருக்கணுமா இடதுபுறம் இருக்கணுமா கண்டிப்பா கிடையாது அளவிடும் புள்ளிக்கு மேலே செங்குத்தாக இருந்தாதான் அளவு கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஓகே அடுத்து கோடிட்ட இடத்தை நிரப்புக SI அலகு முறையில் நீளத்தின் அலகு என்னது மீட்டர் அதை எப்படி குறிப்போம் அப்படின்னா m 500 கிராம் என்பது எத்தனை கிலோகிராம் அப்படின்னா அரை கிலோ அப்படின்னா 0.5 இந்த 3 ஸ்தானம் கிலோனா 3 தானங்க அப்போ 1 2 3 இந்த 3 ஸ்தானம் தள்ளி இந்த இடத்துல புள்ளி வச்சுட்டோம்னா 0.5 கிலோகிராம் கிடைக்கும் இப்போ டெல்லிக்கும் சென்னைக்கும் இடையில் உள்ள தொலைவை நம்ம எந்த அலகால் அளவிடுறோம் அப்படின்னா நீளம் அதாவது இது கிலோமீட்டர் அப்படின்றதுல அளவிடுறோம் அடுத்து 1 சென்டிமீட்டர் 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு எத்தனை சென்டிமீட்டர் அப்படின்னா 100 சென்டிமீட்டர் 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர் 5 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 5000 மீட்டர் ஏன்னா 1 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 மீட்டர்னு படிச்சிருக்கோம்ல அப்போ 5 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 5000 மீட்டர் ஓகே அடுத்த கொஸ்டின் இப்போ இங்க பொறுத்துக்க வடிவில் கொடுத்துருக்காங்க பாருங்களேன் முன்கையின் நீளம் நம்ம பூ வாங்கணும்னா எப்படி மென்ஷன் பண்ணுவோம் ஒரு முழம் கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம்ல அப்போ முன்கையின் நீளம் முழம் நீளத்தின் SI அலகு மீட்டர் நானோ அப்படின்றது 10⁻⁻⁹ காலத்தின் அலகு
வினாடி. கிலோ அப்படின்னா 10^3. சரியா? ஓகே, அடுத்து பொறுத்துக்க முடிஞ்சது. வேற என்ன மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இப்போ சர்க்கரையை பொது தராசு வச்சு பார்ப்பாங்க. எலுமிச்சை சாறு லிட்டர் கணக்கில் அதை பார்ப்போம். மனிதனின் உயரம் சென்டிமீட்டர். கூர்மையான பென்சில் முனையின் நீளம் அது சின்னது இல்லையா, குட்டி. பென்சில் முனைன்றது குட்டி, ஸோ மில்லிமீட்டர். பால் பருமன். காய்கறி கிலோகிராம். எத்தனை கிலோ, அரை கிலோ, 1/4 கிலோ அப்படி பாங்கோல அது. ஓகே, இது சரியா தவறா? ஒரு பொருளின் நிறையை 126 கிலோகிராம் என கூறலாம். கரெக்ட். ஒருவரின் மார்பளவு மீட்டர் அளவுகோலை மார்பளவை மீட்டர் அளவுகோலை பயன்படுத்தி அளவிட முடியும். எத்தனை மீட்டர்? 10 மில்லிமீட்டர் என்பது 1 சென்டிமீட்டர். கரெக்ட். முழம் என்பது நீளத்தை அளவிட பயன்படுத்தப்படும் நம்பகமான முறை. தப்பு. SI அலகு முறை உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. கரெக்ட். இப்போ என்னன்னா, இது கரெக்டு. ஆப்ஷன் ஏ கரெக்டு. ஆப்ஷன் பி மீட்டர் அப்படின்னா உயரத்தை தானே கணக்கிட முடியும். ஸோ இது தப்பு. அடுத்து ஒரு 10 மில்லிமீட்டர் என்பது 1 சென்டிமீட்டர். கரெக்டு. முழம் என்பது நீளத்தை அளவிட பயன்படும் நம்பகமான முறை. தப்பு. SI அலகு முறை உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. இது கரெக்ட். ஓகே, ஸோ அவ்வளோதான். அளவீடுகள் வீடியோ இதோட முடிஞ்சது. அடுத்து 6th புக்கில் இருக்க சமூக அறிவியல், அதாவது பாலிட்டி கொஷின்ஸ், சிவிக்ஸ் கொஷின் ஏதாவது இருந்ததுன்னா நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. செந்தூர் ஸ்டடீஸை ஃபாலோ பண்ணுங்கள், டெய்லி படிங்க, ஆரோக்கியமாக இருங்க, உங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.